இப்போ வந்து இலங்கையில் தமிழீழ மக்கள் போரிட்டாங்கல்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், போரிட விடாமல் அவங்கள எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஏன்னா அவங்க வந்து சிங்களர்கள் வந்து ரொம்ப வலிமையானவங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் மோதி நம்ம நிறைய தமிழ் மக்கள் இறந்து போனது தான் மிச்சம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த தமிழீழ மக்கள் அனைவரையும் என்ன பண்ணோம், ஒரு 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க தமிழீழ மக்கள். அத்தனை பேரையும் தமிழ்நாட்டுக்கு வாங்க. இங்கே எவ்வளோ நிலங்கள் தரிசாக கிடக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஒரு தொழிலை படிங்க, உங்களால் முயன்றதை பண்ணுங்கள். அதுக்கு அரசாங்கம் எல்லா ஒத்துழைப்பும் பண்ணோம். அவ்வளோதான், அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தமிழீழ மக்களுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சு போச்சு, சிங்களர்கள் வாழ விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தமிழீழத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போர் நடக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க? போர் நடக்குது, நீ வீட்டுக்கு வந்துரு, நம்ம ஊருக்கு வந்துரு, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துரு அப்படின்னு தானே சொல்வீங்க. இப்போ அமெரிக்காவில் பெரிய வாரே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வந்துரு வீட்டுக்கு, போர் முடிஞ்சதுக்கப்புறம் நீ போய்க்கலாம் அப்படி தானே சொல்லுவீங்க. அது மாதிரி அரேபியாவில் போர் நடக்குது, அல்ல இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. என்னாச்சுன்னு பதறி போய் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு வந்துரு, சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம், இல்லை அந்த நாடே வேண்டான்னு தானே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த தமிழீழ மக்களை தமிழ்நாட்டுக்கு கூப்பிடலை? தமிழீழ மக்கள் உங்களுடைய உடன்பிறப்புகள்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மக்களை ஏன் தமிழ்நாட்டுக்கு கூப்பிடல? எல்லோரும் வந்துருங்க, வேண்டாம், அந்த சண்டையே வேண்டாம், நமக்கு ஆயுத போராட்டம் எல்லாம் வேண்டாம், ஒரு உயிர் கூட அநியாயமாக சாகக்கூடாது, ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்காக தான் பிறந்தாங்க, வாழ்ந்து தான் சாகணுமே தவிர, வாழ்ந்து முடிச்சுட்டு தான் சாகணுமே தவிர, வாழ்வதற்காக யார்ட்டையும் போராடி ஒன்றும் சாக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே நம்ம பகுதி கூப்பிடல. ஏன் தெரியுமா சண்டை போடக்கூடாது? இப்போ வந்து ஒரு பகுதியில் வாழவே முடியலை அப்படின்னா நம்ம உடனே இடம்பெயர்றது தானே. ஒரு பகுதியில் தண்ணி மழையே பெய்யலை அப்படின்னா அந்த இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க, வேறு எங்கேயாவது பிழைக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஒரு ஊரில் பிழைக்க முடியலன்னா அதாவது இப்போ வந்து திருநெல்வேலியில் நாங்கள் சின்ன வயசில் இருந்தோம், அங்கே மழையே பெய்யலை 7 வருஷமாக. அப்போ எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஒன்றும் யாரும் எங்களை வந்து அடிக்க வரல, கொல்ல வரல, அங்கே மழையே பெய்யலை, அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வருஷம் பயங்கர புயல் மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வறட்சி நின்று போச்சு. அதனால நாங்கள் அந்த ஊரில் இருந்தோம். இன்னும் ஒரு வருஷம் மழை பெய்யாமல் இருந்தோம்னா அந்த ஊரை விட்டே காலி பண்ணி நாங்கள் வெளியூருக்கு போயிருப்போம், எங்கே மழை தண்ணி இருக்கோ அங்கே போயிருப்போம். அப்போது ஒரு ஊரில் மழையே பெய்யலை, அந்த இடத்துல நாங்கள் அதை ஒரு காரணமாக வச்சு அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டோம். வாழ முடியாத பகுதியில் அதுபோல் தான் இது. இப்போ சிங்களர்கள் வந்து ஒரு பேய்கள், சாத்தான்கள், பிசாசுகள்னு வச்சுக்கோங்க. பிசாசு மிருகம், சிங்கம், புலி, கரடி மாதிரி அது ஒரு மிருகம். அந்த இடத்துல மான்கள் மாதிரி இருக்கிற தமிழீழ மக்கள், மான்கள், ஆடு மாடுகள் போல் சாதுவான தமிழீழ மக்களை வாழ விட மாட்டேன்றாங்க அந்த சிங்களர்கள். அப்படின்னா அவங்களோட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு? டக்குன்னு வா, பக்கத்தில் இருக்குது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பீகாரிகள் வராங்க, ஒரிசாக்காரங்க வராங்க, கேரளாக்காரங்க வராங்க, கர்நாடகாக்காரங்க வராங்க, வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க 1 லட்சம் பேராவது இந்த தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து நம்ம இடம் கொடுத்து வச்சிட்ருக்கோம். அவங்க இருக்கிற வரைக்கும் கூட தமிழ் மொழியை கூட கற்றுக்கிறது கிடையாது. அவங்க மொழியில் தான் பேசிட்டு அவங்க மொழியை நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க 1 கோடி பேர் இங்கே இருக்காங்க, நம்ம தமிழீழ மக்கள் 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கணும், நாம் என்ன பண்ணோம், சண்டை போடுன்னு தான் சொல்லிட்டு கிடந்தோம். இன்னும் சண்டை போடு, விடாத, சிங்களனை கொல்லு அப்படின்னு தான் சொல்லிட்டு கிடந்தோம். நாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எல்லோரும் இங்கே வந்துருங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். வாங்கன்னு தான். நம்ம பிள்ளைகள் யாராவது, உங்கள் பிள்ளைகள் யாராவது இலங்கையில் இருக்காங்க அப்படின்னா சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? பத்திரமா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு வந்து சேர்ந்துரு, போர் நிறுத்தம் ஆன பிறகு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு தானே நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அதுதான் நாம் பண்ண தப்பு. உடன்பிறப்புன்னு சும்மா சொன்னமே தவிர உடன்பிறப்பாக நம்ம அவங்கள பார்க்கல, உடன்பிறப்பு மாதிரி நம்ம அவங்கள பார்க்கல. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய சோகம், 5-6 லட்சம் பேர்கிட்ட இது வரைக்கும் போர்னாலே இறந்து போயிருப்பாங்க, பயங்கர சித்திரவதைக்குள்ளே செத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அணுகுமுறை தான். அந்த போரை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த சாவுக்கு நாமும் தான் பொறுப்பு. நமக்கும் அந்த சிங்களர்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு, பெரிய வேறுபாடெல்லாம் பெருசாக கிடையாது. சிங்களர்கள் மாதிரி தான் நாமளும் இருந்திருக்கோம்.